சண்டை கூலிங்களா இருக்கிற 2 பேருக்கு கண்டிப்பா ஒரு நாள் பிடிக்கதா போகுதுன்னு யாருக்கெல்லாம் தோணுதோ கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க. மதி போன் எடுத்து அழுதுட்டே மலர்ட்ட போறாங்க. ஏங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இன்னைக்காச்சும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். எங்க அப்பாவோட கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க என் தங்கச்சி. ஆனா மதி உங்களை கண்டிப்பா இன்னைக்கு இங்க இருந்து விட மாட்டாங்கன்னு தோணுது. அங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. கல்யாணம் முடிச்சோட 2 நாள்ல யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு விடுவாங்களா? அது இல்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வீட்டுல யாருமே எதிர்த்து அத்தை மாமா பேசினதே கிடையாது. இல்ல, எனக்கு உறுதியா இருக்குங்க, நான் கேட்டே ஆகணும். எங்க அப்பா அம்மா எனக்கு பார்த்தாகணும். அம்மாவுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு நான் நின்னே ஆகணும்னு சொல்லி மதி பாட்டுக்கு அவங்க மாமனார்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. இந்த சைட் மலர் எவ்வளவோ சொல்ல பாக்குறாங்க. பாக்கியராஜை கூப்பிட்டு, ஏங்க கொஞ்சம் வாங்கல, அந்த பொண்ணு ஏதோ பேச போகுது. இந்த சைட் தங்கராஜ் வேற சுரேஷ்க்கு கால் பண்ணி, சுரேஷ் நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டா இருந்துச்சு, எப்படி போச்சு? என்ன மாமா எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க வேற இப்படி பேசுறீங்க பாத்தீங்களான்னு சொல்லும் போது, டே நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, பொண்ணுங்க சாஃப்டா தான் இருப்பாங்க. நீ அவங்கள ஃபர்ஸ்ட் நல்லா பிடிக்கிற மாதிரி நடிச்சுக்கோ. அப்பதான் உனக்கு வேலையோ மற்ற எல்லா விஷயமே கரெக்டா நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னா கூட நம்ம கழட்டி விட்டு வேற யாரையாவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இப்படி எப்படி மாமா இப்படி பிடிக்காத ஒருத்தி கூட? அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையே வேணான்னு தான் நான் நினைப்பேன் தவிர அவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால வாழவே முடியாது. நான் இங்க வெளியே ஹால்ல தான் படுத்தேன்னு சொல்லும் போது, ஐயோ லூசுக்கு இருக்கா, அப்படி யாராவது பண்ணுவாங்களாடா? நீ பாட்டுக்கு பெட்ல படுத்து அந்த பொண்ணை கீழே படுக்க வச்சிருந்தா அவ திமிர் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். இல்லாம நீ பாட்டுக்கு அவளை சொகசா படிக்க விட்டு எல்லா காரியமுமே பண்ணி விட்டா அவ இன்னும் திமிருத்தனமா தான் ஆடுவா. அவ திரும்ப நம்ம எப்படியாவது அடக்கி ஆகணும். ஆம்பளைங்கன்னா என்னன்றது அவளுக்கு புரிய வைக்கணும். சுரேஷ் அதை மத்தவங்க விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்குமாம்மா. எங்க வீட்டுல நான் எப்படி பண்றது? உங்களுக்கே தெரியும்ல, ஏதாவது பண்ணா அப்பா அம்மா தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு நடந்தா ஏட்டிக்கு போட்டியா நீ செய்யணும். அப்பதான் அவளும் திருந்துவா. 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போதா இந்த சைட் மதி பேசுறாங்க. எனக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போதா ராஜலட்சுமி என்னப்பா என்ன பேசணும்? ஏன் ஏதாவது பிரச்சனையா உனக்கு? இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது, இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் நீ ஏங்க வாங்க போங்க இப்படி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு நல்லா வாய் நிறைய எங்களோட முறை கூப்பிடணும். நீ என்ன அத்தைன்னு கூப்பிடணும், இவரை மாமான்னு சொல்லணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் முறை சொல்லிதான் கூப்பிடணும் இனிமே. அது தலையாட்டி, சரி நீ ஏன் காலங்காத்தாலே சேலை எல்லாம் கட்டாம இப்படி சுடிதார்லயே சுத்திட்டு இருக்கேன்? ஏன் என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரலையோ அவங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டு தான் போவாங்கன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டே இப்படி நின்றுட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே நெத்தியில குங்குமம் இல்ல. ஐயோ, என்ன இந்த காலத்து பொண்ணுங்களை எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லும் போது மதி எனக்கு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். எங்க அப்பாவை எனக்கு பார்க்கணும். அவர் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கன்றத எங்க தங்கச்சி கூப்பிட்டு சொன்னாங்க. உடனே ராஜலட்சுமி அது எப்படி முடியும்? அதுதான் அவர் நேத்தே சொன்னார்ல, அதெல்லாம் நடக்காதுன்னு. நீ என்னடானா டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு நிக்கிறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. உன் வேலையை பார்த்து போ. மலர், இங்க வா, இவளை கூட்டிட்டு போய் நம்ம வீடோட வழக்கம் என்ன இல்லைன்றதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது மதி கை விட்டுட்ட. இல்ல, எனக்கு பேசணும் மாமா. எனக்கு எங்க அப்பாவை பார்த்தே ஆகணும். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீங்களும் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, ரேவதி அக்காவை. அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பார்க்காமலே இருக்க போறாங்க. கண்டிப்பா பார்ப்பாங்கல்ல. என்னோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நிற்கும் போது இந்த சைடு ராஜலட்சுமி ஆமாமா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா நான் ஒன்னும் என் பொண்ணை உன்ன மாதிரி அடங்கப்பிடாரியா வளர்க்கல. அந்த அளவுக்கு நல்லவளா இருந்தா என் பையனுக்கு இந்நேரத்துக்கு வேலை போயிருக்குமா? அது இல்லாம என் பையன் இப்படி வீட்டுல உட்கார்ந்து இருப்பானா? இல்ல உன்னை அப்படி கட்டிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன சொல்லும் போதா அவங்க மாமனார் ராஜலட்சுமி நிறுத்த, உடனே ஸ்டார்ட் பண்ணாத. அந்த பொண்ணு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. இந்த செட் பாகிராஜ் ஆமாப்பா, அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காங்கல்ல, ஒரு நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு வந்துருட்டுமே. சரிப்பா, எல்லாரும் இப்படி சொல்றதுனால நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்கோ மதி, டெய்லி நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும், நான் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி அடம் பண்ணனா என்னோட ஒரு வேற முகம்தான் நீ பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லும் போது மதி அப்படியே கோவத்திலே தலையாட்டிட்டு உள்ள போறாங்க. ராஜலட்சுமி எதுக்குங்க போக சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு இருக்கலாம். சரி விடுங்க, சொல்லிட்டீங்கன்னு சொன்ன உடனே மதி ரெடியாகி நிற்கிறாங்க. இந்த சைடு சுரேஷை கூப்பிட்டு, டே சுரேஷ் இங்க வாடா, அவளை கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போது, எதுக்கு நான் போனோம்? அவளுக்கு ஒரு ஆட்டோ கூப்பிட்டு கொடுக்குற, அவ பாட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். இங்க பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கேவலமா பேசுவாங்க. என்னமோ உன்னை பிடிக்காத ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சு நாங்க குடும்பப்படுத்துறோம், அந்த பொண்ணு பாருங்க தனியா போறேன்ற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. நீ ஒழுங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர. இல்லம்மா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சுரேஷ் பட்டுக்கு ஒத்த காலில் நிற்கும் போது பாகியராஜ் சுரேஷை கூப்பிட்டு, டே அந்த பொண்ணு பாவண்டா,
பாருடா மூஞ்சே, 2 நாளாச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சிரிச்சே நான் பார்க்கல. கொண்டு போய் விட்டுட்டு வாடா, விட்டுட்டு நீ பாட்டுக்கு எதுவுமே பேச வேணாம், நீ வெளியே வெயிட் பண்ணிடு, அவளை கொண்டு வந்து விட்டுறன்னு சொல்லும்போது, அண்ணா அண்ணா நீங்களும் அண்ணா, அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுண்ணா அப்படி சொல்லி மலரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே சுரேஷ் வந்து, சரி நீங்கெல்லாம் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கொண்டு போய் அப்படியே கொண்டு வந்து விட்டுருவேன், மற்றபடி சிரிச்சு பேசுறது, அவங்க அம்மா அப்பாவிட்ட வழியிறது அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். டே அதெல்லாம் உன்ட்ட யாரா பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த சைட் மாதிரி வந்து சுடிதார் போட்டு வரும்போது அவங்க மாமியார் வந்து திட்டுறாங்க, எதுக்காக நீ சுடிதார் போடுற, சாரி கட்டி லட்சணமா போன்னு சொல்லிட்டு திட்டினதுனால சேலை கட்டிட்டு வராங்க. இப்போதான் அம்மா அம்சமா இருக்கேன் சொல்லிட்டு அப்படியே மதி சுரேஷ் கூட நடந்து போகும்போது அப்படியே ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க, ஏங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, என்னதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் 2 பேரோட ஜோடியும் நல்லா இருக்கு பார்க்க, நீ தான் இப்படி சொல்ற, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இந்த பொண்ணு வீட்டுக்கு அடங்குற மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது, அதென்ன அடங்குற மாதிரி, நான் அடக்கிதான் காட்ட போறேன், இந்த ராஜலட்சுமி அந்த மலரை எப்படி உட்கார வச்சிருக்க பாருங்கன்னு சொல்லி திமிருத்தனமா பேசுறாங்க. இந்த சைட் வந்து மதி பைக்ல ஏற பாக்குறாங்க, ஆனா தடிக்கு வந்து கீழே விழுக போகும்போது சுரேஷ் கொஞ்சம் கூட வந்து உதவி பண்ணாம அப்படியே உருந்தா உட்கார்ந்துருக்காங்க. வண்டி பாட்டுக்கு எடுக்கிறாங்க. முன்ன பின்ன வந்து பொண்ணுங்களை பைக்ல உட்கார வச்சு கூட தெரியாம ரொம்ப முரட்டு காளையாட்டம் தான் பிஹேவ் பண்றாங்க. இந்த சைட் மதியம் வந்துட்டு சுரேஷை டச் பண்ணாம அப்படி இந்த ஓரமா வந்து கை வச்சுட்டு ஒதுங்கி ஒரு மூலையில தான் உட்கார்ந்துருக்காங்க. சுரேஷ் பாட்டுக்கு அவங்க அப்படியே ட்விஸ்ட் ஆகி அந்த கோவத்திலே வந்து முறுக்கி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதா சடனா வந்து பின்னாடியில இருந்து டப்பான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேக்குது. சுரேஷ் வந்து என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா மதி பாட்டுக்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற வண்டியும் வந்து மதியோட அப்படியே கை கிட்ட இடிச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து, என்ன தம்பி இப்படி வண்டி ஓட்டுறீங்க, பொண்ணு பாட்டு கீழே விழுந்திருக்கு, அது கூட பார்க்காம 1 மைல் தூரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கீங்க, இங்க வாங்க சொல்லிட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க. சுரேஷ் பாட்டுக்கு ஓடி வந்தா மதிக்கு அப்படியே வந்து லைட்டா தலையில எல்லாம் அடிபட்டிருக்கு. அவங்க முட்டையும் வந்து வலிக்குது சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், என்னப்பா நீ பாக்குற, உன் வண்டி பாட்டு ஒதுக்கி போட்டு ஏதோ நாங்க வண்டி கூப்பிட்டுருக்கோம் பாரு, சீக்கிரமா அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு அந்த டைம்ல வேற என்ன சொல்றேன்னு தெரியாதனால சரி சொல்லி மண்டையாட்டி, சரி வா ஏந்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது எதுவுமே பேசாம அப்படியே முறைச்சிட்டே தான் நிக்கிறாங்க மதி. இந்த சைடு கூடி இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்துட்டு, என்னப்பா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லாம இப்படி பண்ற, அந்த பொண்ணுக்கு தான் கால் எல்லாம் அடிபட்டிருக்குல்ல, அவளால எப்படி ஆக முடியும், நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிக்கல, அப்புறம் என்ன இப்படி பண்றீங்க, என்ன சண்டைனாலும் வெளியே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, தூக்கிட்டு அப்படியே ஆட்டோல ஏத்தி வைங்க சொல்லும்போது சுரேஷ்க்கு வந்து ஐயோ நம்ம என்ன நேரத்துல வந்தோன்னே தெரியல சான்னு சொல்லும்போது மதி வந்து, இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே எந்திரிச்சுக்கிறேன்னு சொல்லி ஏந்திரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா திருப்பி கீழே விடுறாங்க. என்னதான் அடிபட்டாலும் இந்த திமிர்த்தனத்துக்கு மட்டும் ஏதாவது குறைச்சல் இருக்கான்னு சொல்லி சுரேஷ் பாட்டுக்கு இவங்கெல்லாம் சொல்லி கம்பல் பண்ணதுனால தூக்கி ஆட்டோல வைக்கிறாங்க. அண்ணா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லும்போது மதி வந்து, இல்லைண்ணா நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கே விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே வந்து மாட்டி விட சொல்றாங்க. சுரேஷ் வந்து வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு தான் போறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டல் வருது, மதியால நடக்கவே முடியாதனால வீல் சேர்ல பாட்டுக்கு சுரேஷ் வந்து டப்புன்னு போட்டுட்டு அப்படி இழுத்துட்டு வரும்போதான் அவங்க தங்கச்சி வந்து கரெக்டா மெடிசன் வாங்குறதுக்காக இந்த ரிசப்ஷன் சைட்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஓ அக்காக்கு என்னாச்சு, மாமா என்னாச்சு மாமான்னு சொல்லும்போது, இங்க பாரு இந்த மாதிரி மாமா சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்ட்டு, உங்க அக்கா முன்ன பின்ன வண்டியில ஏறினதில்ல போல, அதான் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சுக்கா சொல்லிட்டு அப்படி கத்தும் போது அவங்க அம்மாவும் வராங்க. என்ன மதி, எதுக்கு மதி அதுக்குள்ள அவசரமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, என்ன நீ வீல் சேர்ல உட்காந்துருக்க, காலுக்கு என்னாச்சுன்னு சொல்லும்போது, அக்காக்கு அடிபட்டிருக்காமான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா பார்த்து சுரேஷ்க்கு என்ன பேசுறேன்னு தெரியாம சும்மா தலை ஆட்டுறாங்க. 2 பேருமே ஏட்டிக்கு போட்டி திரும்பி நிக்கிறது பாட்டு இன்னும் அவங்க வந்து சந்தோஷமா இல்லைன்றத தெளிவா வந்து புரியுது மதியோட அம்மாக்கு. சிஸ்டர் வந்துட்டு கொண்டு வாங்க சார் சொல்லிட்டு அப்படியே மதிய வந்து கொண்டு வந்து அந்த புண்ணெல்லாம் ஸ்டிச் பண்ணி விடுறாங்க. கொஞ்சம் தையல் போட்டிருக்காங்க கையிலயும் அப்படியே முட்டையிலையும். அப்படியே மதி வந்துட்டு, அப்பா எங்க, எனக்கு அப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா இருக்கிற இடத்த கூட்டிட்டு போகும்போது வெளியே சுரேஷ் என்ன பண்றேன்னே தெரியாம நிக்கிறாங்க. கரெக்டா இந்த டைமுக்கு தான் மலர் வந்து சுரேஷ்க்கு கூப்பிடுறாங்க. டே என்னடா ஆச்சு, போயிட்டியா, அங்க பாரு, அங்க போய் சிறு மூஞ்சி வந்து காட்டிட்டு நிக்க கூடாது, என்னனாலும் அங்க உங்க மாமனார் மாமியார் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, உங்க வந்து தங்கராஜ அண்ணா கம்பல் பண்ணதுனால தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால தயவு செஞ்சு அவங்க மேல நீ மூஞ்சியை காட்டிடாத, என்ன தப்புனாலும் அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கா, அவட்ட என்ன வேணாலும் நீ பேசு, இல்ல நீ சின்னதா அவ வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா, அதான் அங்க தையல் எல்லாம் போட்டு அவங்க அப்பா பாக்குறதுக்காக தான் போயிருக்கான், நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செட் ஆகுது, அவளை ஒரு ஆட்டோல அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு. டே அதுக்கு
அதுக்குள்ளேயே கீழே தள்ளி விட்டியாடா நீ? இந்த சைட் சுரேஷ் இருந்தா நானும் பண்ணல, அவ உட்காரவும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஒரு மக்கா இருக்கு, டீச்சர்னு என்னத்த படிச்சாலும் தெரியல, பிரச்சனையாடா, நானும் அண்ணாவும் உடனே வரட்டான்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ, நான் எப்படியாவது கூட்டி கொண்டு வந்து விட்டுறேன். சரி அவங்க மாமியார் மாமனார்ட்ட தயவு செஞ்சு நல்லா பேசு நீ சொல்லிட்டு மலர் பாட்டுக்கு ஃபோன் கட் பண்ணி இந்த சைட் பாக்யராஜ்ட்ட, ஏங்க என்ன ஆக போகுதுன்னே தெரியல, அவங்க என்னமோ பார்க்கறதுக்கு இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி இருக்கு, இந்த பொண்ணை தள்ளி விட்டாங்களாமா, இப்போ இங்கே வந்து என்ன ஆக போகுது தெரியல, அத்தை வேற வந்தா வேலை வந்து பெண்டு பண்ணி எடுத்துருவாங்க, இந்த பொண்ணு எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி வேலைக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சைட் சுரேஷ் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்கும் போது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு மதியோட அம்மா வந்து பேசுறாங்க. என்ன கோவம், நீங்க 2 பேருக்குமே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, தெரியும், உங்களால தான் அவளுக்கு வேலை விட்டேன்னு தெரியும், ஆனா நீங்க நினைக்கிறவளுக்கு மதி வந்து ரொம்ப மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப செல்லமா நாங்க வெளுத்துட்டோம், எதுக்குமே அவ தப்புனா அவ தப்புன்னு தட்டி கேட்பா தம்பி, மற்றபடி எதுவும் இல்லை, நீ கொஞ்சம் பொண்ணுகிட்ட நல்லா வாழ்ற வழியை பாருங்க, இல்லைன்னா நாங்க என்னமோ காசுக்காக எங்க பொண்ணை வந்து வித்த மாதிரி ஆகி போயிடும்னு சொல்லிட்டு சுரேஷோட கை பிடிச்சி அழுகும் போதா தங்கராஜ் அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் சுரேஷ்க்கு புரிய வருது. என்ன சொல்றாங்க இவங்க, நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணுன்ற காரணத்துக்காக மாமா வந்து இந்த ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணி தான் அப்போ பண்ண வச்சிருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சே இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரலன்னு சொல்லிட்டு சுரேஷ் பாட்டுக்கு அப்படியே ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிரிப்பு சிரிச்சு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்க தங்கச்சி இருந்துட்டு எங்கள் அம்மா கிளம்பினோடனே, மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க, தயவு செஞ்சு அவங்கள அழுக வச்சிடாதீங்க, அவளுக்கு நிறைய ஆசை இருக்குது, நிறைய கனவு இருக்குன்னு சொல்லி அவங்க கனவெல்லாம் சொல்லும்போது சுரேஷ் பாட்டு கேட்டுட்டு, நம்ம தப்பா வந்து ஒரு வேளை இந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அவளுக்கு கொடுத்து அவள் எப்படி கேரக்டர் எல்லாமே புரியறது நல்லதுதான். இந்த சைடு வந்து தங்கராஜ் இந்த விஷயம்லாம் கேட்டு அங்கே வராங்க. என்ன சுரேஷ் மதி கீழே விழுந்துட்டாலாமான்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது, அதுதான் ரேவதிக்கு எப்படியோ தெரிய வந்து ரேவதி என்கிட்ட சொன்னான்னு சொல்லி தான் பதறி வந்த, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை மாமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, சரி இங்கே நீ வாயேன், என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, என்னமோ நீ ஒரு நாள்லேயே அந்த பொண்ணோட ஆணவத்தை மடக்கி ஒடிச்சு பாக்கெட்டில் வச்சு அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸ் வாபஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க மாமா, எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க மாமா, நான் இங்கே வந்து சரியாக மாட்டிட்டேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நான் இந்த தங்கராஜ் பற்றியான எல்லா உண்மையும் கூடி சீக்கிரம் சுரேஷ்க்கு வந்து தெரிய வந்து அதையும் சுரேஷும் வந்து சேர்ந்து ஜோடியா சந்தோஷமா இருக்க போறாங்க. யாருக்கெல்லாம் தோணுதோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டு தெரியுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைக்களங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.